தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் எஸ்பி தமிழ் டெக் யூடியூப் சேனல். எங்களோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வகையில் டராசெல்லர் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதன் மூலம் ஒவ்வாறு ஒரு பொருளை வந்து சேல் பண்ணுறது என்ற ஒரு வீடியோ தொகுப்பே வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் போய் டராசெல்லர் அக்கௌண்ட் இன் தமிழ்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அவ்வளோ வீடியோவும் இருக்கும். மற்றும் இலங்கையில் வந்து டயலாகில் வந்து எவ்வாறு இலவசமாக ரீலோட் பெற்றுக்கொள்கிறது, அதாவது ஸ்டாப் பாயிண்ட்ஸ் மூலம் எவ்வாறு அந்த ஸ்டார்ட் பாயிண்ட்ஸை வந்து எப்படி மணியாக கன்வெர்ட் பண்ணுறது, அந்த வீடியோலாம் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதாக்கள் மறக்காமல் பாருங்கள். அந்த வகையில் இன்றைய பார்த்தீங்கன்னா டயலாக் பாவனையாளர் வந்து தேவையான ஒரு ஆப்பை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த ஆப் என்னென்னா MyDialog என்ற ஆப். ஏன்னா இப்போ வந்தீங்கன்னா நீங்கள் வந்து காசு போடுறதுக்காக இருக்கட்டும், இல்லை எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை வேறு தேவையாக இருக்கட்டும், முகவரை நாடுறக்காண்டி இருக்கட்டும், நீங்கள் வந்து கால் பண்ணணும், இல்லாட்டி காசு போடுறதுக்கு ஒரு நம்பர் அடிக்கணும், பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கு இன்னொரு நம்பர் அடித்து பார்க்கணும். இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அதுவும் இப்போ நீங்கள் வந்து டயலாகில் வந்து அது பிரச்சனை முகவோட காய்க்கணுமெண்டா மாதத்துக்கு 2 கோல் தான் மேற்கொள்ள முடியும். அதுக்கு மேலே நீங்கள் மேற்கொள்ளிக்க உங்களுக்கு கட்டணம் வரவிடப்படும் எக்ஸ்ட்ராவாக. இந்த MyDialog ஆப்பில் வந்து எல்லாத்தையும் ஃப்ரீயாக, அது வந்து எந்த கட்டணம் வரவிடப்படாமல் ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து காசு போடுறதா இருக்கட்டும், வேறு ஆளுக்கு காசு ரீலோட் பண்ணுறதா இருக்கட்டும், பேலன்ஸ் செக் பண்ணுறதா இருக்கட்டும், முகவரோட கலைக்கிறதா இருக்கட்டும், எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக செஞ்சு கொள்ள முடியும். ஸோ அது எவ்வாறு செய்கிறது, அதை என்ன மாதிரி மேற்கொள்கிறது அப்படின்னு தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்க போகிறக்கு வந்து எஸ்பி தமிழ் டெக்கை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் இப்போ போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு விடுங்க. அப்போ தான் நாங்கள் ஏர்னிங் பற்றி போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் பெறும். ஸோ நான் வந்து மொபைல் வியூவில் போய் வீடியோஸை பார்ப்போம். ஸோ மொபைல் வியூக்கு வந்தாச்சு. இது நாங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனுடைய ப்ளே ஸ்டோர் இருக்குது, iOS வந்து அதுக்குரிய ஆப் இருக்கும். நான் அதை கிளிக் பண்ணி அதில் மேலேருந்து கூகுள் டைப் பண்ணுறது தானே, அதில் நான் வந்து MyDialogனு அடிக்கிறோம். ஓகே, டயலாக் அடிச்சுட்டு சர்ச்சை கொடுக்குறோம். நான் உங்களுக்கு காட்டி நான் அந்த இதை வந்து டிலீட் பண்ணிட்டேன். இப்போ திருப்பி இன்ஸ்டால் பண்ணேன். இப்போ நான் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய உங்களுக்கு ஓப்பன் காட்டுது, இல்லை அளவுக்கு இன்ஸ்டால் பண்ண சொல்லி காட்டும், டவுன்லோட் பண்ண சொல்லி. இது வந்து 34 MB தான் வரும். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஓப்பனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ இந்த திருப்பி நான் செட்டப் பண்ணுறேன் உங்களுக்காண்டி. இதில் வந்து கேட்குறாங்க உங்களோட லாங்குவேஜ் வந்து என்னென்று, சிங்களமாக, தமிழா, இங்கிலீஷாக, சைனீஸ்ன்னு கேட்குறாங்க. நீங்கள் தமிழ் வேணால் தமிழை கொடுத்து கொள்ள முடியும். உங்களுக்கு இலவாக இருக்கும்னா இங்கிலீஷை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இலவாக இருக்கும். ஸோ நான் வந்து இங்கிலீஷை கொடுத்து தான் நான் போகிறேன். ஓகே, இப்போ வந்து ப்ளீஸ் போயிட்டு கொஞ்சம் லோடிங் ஆகுது. லோடிங் ஆகிட்டு உங்களோட பெர்மிஷன் கேட்குது. உங்களோட ஃபோனில் இருந்து கால்ஸ், SMS, ஸ்டோரேஜ், லொக்கேஷன் எல்லாத்தையும் அவங்க வந்து அலோட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கேட்குது. நாங்கள் அலோட் கொடுத்து கண்டினியூ கொடுக்குறோம். இப்போ வந்து இதில் வந்து கேட்குது உங்களோட ஃபோன் காலை வந்து மேனேஜ் பண்ண முடியுமாண்டு. ஸோ நாங்கள் அதுக்கு அலோட் கொடுக்குறோம். SMS வந்து மேனேஜ் பண்ணலான்னு இருக்குது, அலோட். ஃபோட்டோஸ் மீடியா வந்து கேட்குது. நான் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் மீடியாவுக்கு தேவையில்லை, ஸோ டென்சி கொடுக்குறேன். டிவைஸுக்கும் ஓகே, டிவைஸுக்கும் எல்லாம் கொடுக்குறேன். ஸ்டோரேஜுக்கு மட்டும் இது இல்லை, மற்ற எல்லாத்தையும் ஓகே கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ ஓகே கொடுத்த அப்புறம் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து வெல்கம் டு MyDialog கொண்டு போட்டு கீழே பார்த்தீங்கன்னா மொபைல், டிவி, ப்ராட்பேண்ட். அதாவது நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா மொபைலோட இது ஆட் பண்ண முடியும். உங்கள் டயலாக் டிவி யூஸ் பண்ணிங்கன்னா டயலாக் டிவி ஆட் பண்ண முடியும். நீங்கள் டயலாக் வைஃபை யூஸ் பண்ணுறீங்கன்னா டயலாக் வைஃபை வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, கீழே கேட்டிருக்காங்க NIC, பாஸ்வேர்ட், BRC நம்பர். ஸோ உங்களோட ஐடென்டி கார்டு இருந்தால் ஐடென்டி கார்டு இது கொடுக்கலாம், இல்லை பாஸ்வேர்ட் இது கொடுத்து கொள்ளலாம். நான் வந்து இது மொபைலுடைய நான் மொபைல் நம்பர் அடித்துக்கொள்கிறேன். நான் இந்த பாவிக்கிறேன், இந்த மொபைல் நம்பரை அடித்துக்கொள்கிறேன். இந்த மொபைலுடைய சிஸ்டம் தான் இதில் வேலை செய்ய போகுது. நீங்கள் வேறு நம்பரும் ஆட் பண்ணலாம். ஒரு மொபைல் ஆட் பண்ணி போட்டு வேறு நம்பரும் ஆட் பண்ண முடியும். இதோட டிவியை கனெக்ட் பண்ண முடியும், இல்லை வைஃபையை கூட கனெக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். நம்பர் அடிச்சுட்டு கீழே ஐடி கார்டு கேட்குறாங்க. ஸோ நான் ஐடி என்ன நம்பர் அடிக்கிறேன். ஸோ எல்லாம் அடித்து முடித்த பிறகு இந்த கீழே இருக்க நெக்ஸ்ட் என்ற இதை வந்து கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து ஒன்று பொப்பாய் கேட்குது. உங்களோட பின்னை வந்து என்னென்ன அனுப்புகிறாண்டு, மொபைல் நம்பருக்கா இல்லை கனெக்ட்டுக்காண்டு. ஸோ நான் மொபைல் நம்பரே கொடுக்குறேன். நாங்கள் டைப் பண்ண மொபைல் நம்பருக்கு இப்போ வந்து அந்த பின் வந்து ஒரு கொஞ்சம் நேரத்தில் வரும். ஸோ அந்த வார பின்னை வந்து நாங்கள் இதில் வந்து டைப் பண்ணணும். பின் நம்ம வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காகவே கொப்பியாகி எனக்கு எடுத்துடுது. இல்லாட்டி மேலே மெசேஜ் வரதை வந்து கொப்பி பண்ணி நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுக்குறாங்க, அது என்ன மாதிரி பாவிக்கிறது அப்படின்ட்டு பார்த்துக்கொள்ளலாம். இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். ஓகே, நான் டன் கொடுத்துட்டேன். இப்போ வந்து எல்லாம் ஓகே. இப்போ லெஸ் ஸ்டார்ட் வருது, லெஸ் ஸ்டார்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த நம்பரில் வந்து எனக்கு ஓப்பன் ஆகிருக்குது. இதில் வர எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கொள்ள முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும். டேட்டா எவ்வளோக்குன்னு பார்த்துக்கொள்ளலாம். இதில் வாய்ஸ் கால் ஃப்ரீ மினிட்ஸ் இருக்குன்னா அதை பார்த்துக்கொள்ள முடியும். SMS எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, ஃப்ரீ இருக்குன்னா அதெல்லாம் பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ நீங்கள் வந்து நம்பர் அடித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஃப்ரீயாகவே இதெல்லாம் பார்த்துக்கொள்ள முடியும்.
அதே மாதிரி இன்னொரு ஆளுக்கு வந்து ரீலோட் பண்ணிக்கொள்ள முடியும். இது ரீலோட் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் கொடுக்குறது மூலம் வந்து இன்னொரு ஆளுக்கு வந்து ரீலோட் பண்ணலாம். இதில் வந்து டேட்டா பேக்கேஜ் இருக்குது. நீங்கள் டேட்டா ஆட் பண்ணுறா இதில் போய் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா டேட்டா பேக்கேஜ் எல்லாம் காட்டும். ஏதாவது டேட்டா வேணும்னா அந்த டேட்டா ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. லோட் ஆகிட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நார்மலாக இன்டர்நெட் கார்டு எல்லாம் இருக்குது. இன்டர்நெட் கார்டு கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குரிய பேக்கேஜ் வரும். இல்லை எனி டேட்டா பேக்கேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குரிய பேக்கேஜ் வரும். நீங்கள் இதில் போய் உங்களுக்கு ஆக்டிவ் பண்ண வேண்டியதான் வேலை. இப்போ வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து பேலன்ஸ் காசு இருக்குன்னா அந்த காசுலேருந்து வெட்டும். இல்லைன்னா உங்களோட கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அதன் மூலம் பே பண்ணி நீங்கள் வந்து எம்பி கார்டு நெட் ஆக்டிவ் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, இதே மாதிரி தான் கார்டு வேர்ல்ட் அப்படிலாம் இருக்குது. ரிங்கிங் டோன் ஆட் பண்ணலாம், மை பிளான், ரோமிங், ஐடிடி, அக்கௌண்ட் ஆக்டிவிட்டிஸ் பார்க்கலாம். இப்படி நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஆப்லேயே நீங்கள் டயலாக் கொண்ட முழு ஃபெசிலிட்டிஸும் அறிஞ்சு கொள்ள முடியும். கஸ்டமருக்காக காய்க்கிற கூட இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்காக காய்க்கிறது கூட வழி இருக்குது. செட் பண்ணலாம், ரிக்வெஸ்ட் பண்ணலாம், நிறைய இது இருக்குது. ஓகே, நீங்கள் கஸ்டமரோட காய்க்கிற கூட ஈஸி. அது மாதத்துக்கு நீங்கள் எத்தனை தான் காய்ச்சி கொள்ளலாம் ஃப்ரீயாக. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்பரை ஆட் பண்ணி கொள்ள முடியும். இப்போ நான் ஆல்ரெடி 2 நம்பர் வச்சுருக்கிறேன். இன்னொரு நம்பர் ஆட் பண்ண போகிறீங்கன்னா அதில் ஆட் நம்பரை கொடுத்துட்டு அதில் ஆட் நம்பரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி நீங்கள் முதல் கொடுத்தீங்க அதே இதுக்கு இருக்குது. மொபைல் நம்பரா, டிவியா, ப்ராட்பேண்ட் இருக்கும். இப்போ நீங்கள் உங்கள் வைஃபை யூஸ் பண்ணுறீங்க, டயலாக் வைஃபைனா அந்த வைஃபை நம்பரை நீங்கள் டைப் பண்ணி போட்டு கீழே அந்த வைஃபை ஆட்டை என்ன ஐசியில் என்ன பாஸ்வேர்டு இருக்கோ அந்த நம்பரை கொடுத்தீங்கன்னா சரி. கீழே நேம் கேட்கும், நிக் நேம் கேட்கும். சும்மா நார்மல் நேமை கொடுத்துட்டு ஆட் நம்பரை கொடுத்தீங்கன்னா சரி. இப்போ வந்து அந்த ப்ராட்பேண்ட்னா நீங்கள் இந்த ப்ராட்பேண்ட் வந்து எந்த இமெயிலில் உருவாக்குறீங்களோ அந்த இமெயிலுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கோட் மாதிரி வந்து போகும். அந்த கோட்டை வந்து நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணி நார்மலாக நாங்கள் இப்போ செஞ்ச மாதிரி செய்ய வேண்டியிருக்கும். ஓகே, இப்படி நீங்கள் டிவிஎம் கனெக்ட் பண்ணிக்கொள்ள முடியும், ப்ராட்பேண்டை கனெக்ட் பண்ணலாம், வேறு நம்பரும் கனெக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இதான் MyDialog ஆப். வந்து இதில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அது நான் அடுத்த வீடியோவில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு போடுறேன். ஸோ இதில் வர நியூ ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். புதுசாக ஒரு அப்டேட் போடுறாங்களோட அந்த அப்டேட் வந்து இதில் முன்னுக்கு மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். பாருங்க, புதுசாக விட்ட அப்டேட் உண்டு. அல்டிமேட் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப் 3டையும் அல்டிமேட்டாக யூஸ் பண்ணலாம். ஆக்டிவ் பண்ணுறதுக்கு 374 ரூபா. இந்த ஆக்டிவாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ் பண்ணுறதுக்கு போயிடும். நீங்கள் கார்டு மூலம் பே பண்ணி கொள்ள முடியும். இல்லாட்டி உங்களோட பேலன்ஸ் இருக்கும்னா அந்த பேலன்ஸ் இல்லை நீங்கள் வந்து பே பண்ணி கொள்ளலாம். ரீலோட் பண்ணுறது அப்படின்னா இதில் ரீலோட் இருக்குது தானே, அதை கொடுத்தீங்கன்னா ரீலோட் செக்ஷனுக்கு போயிடும். கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் நம்பர் இருக்கும். இதில் வந்து உங்களோட அமௌண்ட்டை டைப் பண்ணிவிட்டு ரீலோட் பண்ணலாம். இல்லைன்னா இதில் பே ஃபார் அதர்ஸ் இருக்குது தானே, பே ஃபார் அதர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் யார் ரீலோட் பண்ணி போகிறீங்களோ அவன் நம்பர் அடித்து போட்டு அமௌண்ட்டை போடலாம். இதில் நீங்கள் அமௌண்ட்டை டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து எந்த கார்டு கேட்குறாங்க கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் வந்து விசா கார்டு மூலம் பே பண்ண முடியும். ஜீனி, மேக்ஸ், ஸ்டாப் பாயிண்ட்ஸ், இசெட் கேஷ் இவ்வளோத்து மூலம் பே பண்ண முடியும். இப்போ நீங்கள் ரீலோட் பண்ணுறோம், உங்களோட ஃபோனை ரீலோட் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஆளுக்கு ரீலோட் பண்ணுறீங்கன்னா இவ்வளோத்து மூலம் பே பண்ண முடியும். ஸோ அமௌண்ட்டை டைப் பண்ணிவிட்டு பேயை கொடுத்தீங்கன்னா உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு திருப்பி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து பே ஆயிடும். கார்டில் வெட்டுப்பட்டுரும், உங்களுக்கு ரீலோட்டாக கன்வெர்ட் ஆயிடும். கடைக்கெல்லாம் போய் நீங்கள் ரீலோட் பண்ண அவசியம் இல்லை, ஆன்லைன்லேயே எல்லா வேலையும் செஞ்சு கொள்ள முடியும். ஸோ இதான் MyDialog ஆப். இதில் டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. முதல்ல சொன்ன மாதிரி இதில் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நான் விளக்கத்தை நான் கட்டாயம் கொடுக்குறேன். ஸோ MyDialog ஆப் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. இலவான முறையில் நீங்கள் வந்து செட்டப் செய்து அதை பயன்படுத்தி கொள்ள முடியும். உங்களுக்கு இலவாக இருக்கும். ரீலோட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கஸ்டமர் வைக்கிறதா இருக்கட்டும், உங்களுக்கு இலவாக இருக்கும். ஸோ இதை பற்றி வேறு எதுவும் விளக்கம் தேவைன்னா நீங்கள் வந்து எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓலில் போட்டுடுங்க. மற்றும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.